அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்கும்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர், அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் கதை, செம கதை, ரொம்ப எல்லாமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சார். எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் எப்படின்னா வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாமாவானாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதான் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூட்டு விட்டு ஜி, பாட்டுலாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோவில் வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னாலே நான் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையப்படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த அந்த பாட்டெலாம் கேட்ட பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தையா சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சார். இல்லை எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அதை தாண்டி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவோன்னு சொல்லி சொன்னார். நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படைப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோயின் பட்டுப்பட விரிச்சிக்கு ஒரு கேரக்டர் இருந்தால் கூட சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார். நீ வேணா பாரு, உன் மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பவன் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கு எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார், எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறாருன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கு நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன். அண்ட் எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தேன், அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார். அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் பவிஷ். அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க. அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ்ன்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. என்னடா இவன் அப்படின்னு. இன்னைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன், இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னான். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
அண்ட் தனஞ்சயன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிட்டே இருப்பாங்க, தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எங்கள் படத்துக்கு தான். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும், அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார், இது ஓகேவா பாருங்க அப்படின்பாரு. டயலாக்ஸ் கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார், எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேட் லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஸ்வர் அங்கே இருந்தார் அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது அண்ட் கான் வெயிட் டு சீ த மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்து பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸ்க்குள்ள எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்னால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்ண்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்ன கொஞ்சம் லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சயன் சார், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னன்னா ஒரு ஹீரோ வந்து படத்தில் பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிடணும். பவிஷ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதாவது அந்த பையன், அதாவது நம்ம ஒரு 2வது படத்தில் இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சோம்ல ஒரு பவிஷ, சூப்பராக இருக்கு பவிஷ். லுக்கு, அடுத்த டான்ஸ். அதாவது எங்கள் தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேலே வெறியாக இருப்பாங்க. காரணம் டான்ஸும்பாங்க. விஜய் டான்ஸில் எக்ஸ்போர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது, எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணும்னா டான்ஸ் தான். ஏன்னா அதில் தான் விஜய்கிட்ட எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ ஆனது. அப்படி எக்ஸ்ட்ரானரியா டான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி. அதாவது இப்படி ஒரு கூச்சமுள்ள பையன், ஆனால் அதாவது முகம் பாருங்களேன், ஒரு கூச்சமான முகம் தான், ஆனால் போர்னு வந்துட்டுனா வீரனா ஆயிடுறது. எப்படி அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்க்குறேன்ல, கூச்சமான பையன் தான் அவர். ஆனால் கூச்சம் எவங்கிட்ட இருக்கிறோ அவன் பயங்கரமாக இருப்பான். ஏன்னா சாது மிராண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கப்பா. நான் என்ன செருப்பால் அடித்தா புத்தி வரலையா சாங்கு. அது என்னன்னா ஒரு பசங்களுக்கான சாங்காக இருக்குது. மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது படம். நிச்சயமாக எனக்கு உண்மையிலுமே எனக்கு கிடாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது. தம்பி ஒன்று சொன்ன ஆதித்யா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதுவும் ரவிக்குமார் சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் மனிதாபிமானி கூட ஒர்க் பண்ணுறது. என்னன்னா நான் வந்து சாரை ஒரு விஷயமா போய் பார்க்க போனால், நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் இருக்குன்னு. அப்போ நான் கண்ணாடி வந்து என் கண்ணாடி உடஞ்சிருந்தது. அதை நான் என்ன நினச்சிட்டேன், சும்மா கொஞ்சம் நாள் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்ச மாதிரி சார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் என் முகத்தில் கண்ணையை பார்த்துக்கிட்டு கண்ணாடியே எனக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே சொன்னார், நீ ஏன் கண்ணாடியை மாற்றலைன்னாரு. சார் இதை மாற்றிடுறேன் சார், நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட மாற்றணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், மாற்றிட்டேன்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கண்ணாடி வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்த உடனே இவங்ககிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு பார்த்து உடனே செய்கிறது இருக்குல்ல, அந்த மனசு சார்கிட்ட இருக்கு. அந்த மனசுள்ள ரவிக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் பவிஷ். அடுத்தது பவிஷ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அன்பு தம்பின்னு சொல்லலாம், அறிவான தம்பின்னு சொல்லலாம், பண்பான தம்பின்னு சொல்லலாம், பாசமான தம்பின்னு சொல்லலாம். அது தம்பின்றதுக்கு இல்லைன்னா தலைவன் போட்டுக்கலாம். அப்படி எல்லா குணமும் அழகா இருக்கிற ஒரு பையன். நான் வந்து எவ்வளோ ஒரு பசங்களை பார்ப்போம் நம்ம. ஏன்னா அவங்க அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, மாமா பெரிய ஹீரோ. அப்படி இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்காத ஒரு பையன். ஏன்னா இந்த குணங்கள் சில பேர்கிட்ட அமையும். எந்த விஷயத்தையும் காட்டிக்காம ஓனா நானே ஜெயிப்பேன்
அப்படின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தடுக்க முடியாது பவிஷ். எக்ஸ்ட்ரானரியான மேலே வர போகிறேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தை அதாவது பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஒரு சாங்கு ஒரு ட்ரெய்லர்லேயே பவிஷ் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவா வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தாய் தந்தைகள் என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் நீ தான் உன்னுடைய திறமையால் இந்த பையன் வந்து பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க என்ன தவம் பண்ணாங்களோன்னு குரல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீ உதாரணமா நிச்சயமா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வந்து மகேஷ் ஃபர்ஸ்ட் படமே எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கார் சார். வந்து தினேஷ் ராஜ் சார் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கு சார் ஃபர்ஸ்ட் படமே. அப்புறம் யாரு கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையை முடிவு பண்ணி எங்கள் பவிஷ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ இவ்வளவு உதவி பண்றேன். ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு. ஆமாம்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றதுதான் இல்லை எவ்வளோ. மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவாங்க கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஏழைகள் எவ்வளோ இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ஹீரோ மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றும் வாய்க்கும். அவங்களா துர்கா வாங்க, நாங்கள் துர்கா. அதாவது முன்னாடிலாம் சார் நல்ல ஒரு நாடக கம்பெனிலேருந்து வரணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரணும்னு இருந்தது. இப்போ பார்த்தா ரீல்ஸு அண்டு யூடியூபர். இப்போ அவங்க தான் மில்லியன் கணக்கில் ஆட்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது பெரிய போர் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. வாழ்த்துக்கள்மா தமிழ் இண்டஸ்ட்ரி.